வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை போடுங்கள். 10 நிமிடம் கழித்து தண்ணீரை மட்டும் வடிகட்டி எடுத்து அந்த தண்ணீரில் வீடு முழுவதும் மாப் போட்டால் எறும்பு தொல்லை இருக்காது. முட்டைகோஸ், கேரட், பீன்ஸ் பொரியல் கூட்டு செய்யும் பொழுது அதில் தேங்காய், சீரகம் அரைத்து சேர்த்து செய்தால் சுவையாக இருக்கும். வத்தல் குழம்பு செய்யும் பொழுது கடுகு தாளித்தவுடன் மிளகாய் பொடியை எண்ணெயில் வதக்கி பின் புளியை கரைத்து விட்டால் குழம்பு நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். வெற்றிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் உள்ளன. அத்தகைய சூழலில் தினமும் காலையில் ஒரு வெற்றிலையை மென்று சாப்பிடுவது மலச்சிக்கல் மற்றும் வாய்வு போன்ற பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் அளிக்க உதவுகிறது. வீட்டிலேயே பிஸ்கெட் தயாரிக்கும் பொழுது பிஸ்கெட் மாவில் தண்ணீர் அதிகமாகிவிட்டால் அந்த மாவை சிறிது நேரம் குளிர் சாதன பெட்டியில் வைத்த பிறகு எடுத்தால் கெட்டியாகிவிடும். வெங்காய பகோடா செய்ய மாவு பிசையும் பொழுது வறுத்த நிலக்கடலையை பொடி செய்து சேர்த்தால் பகோடா மொறுமொறுவென்று அருமையாக இருக்கும். எலும்பு வளர்ச்சி குறைவாக இருப்பவர்கள், எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்கள் தினமும் ஒரு எள்ளுருண்டையை சாப்பிட்டு வரலாம். வாழைக்காயை துருவி பொரியல் செய்யும் பொழுது அதனுடன் சிறிதளவு இஞ்சியையும் கேரட்டையும் துருவி சேர்த்தால் மணமாக இருக்கும். வெங்காய துருவலை ஜவ்வரிசியில் கூழுடன் சேர்த்து காய்ச்சி வத்தல் போடுவதால் அது சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். பகோடா மாவில் சிறிது நெய் மற்றும் தயிர் சேர்த்து பிசையும் பொழுது பகோடா மென்மையாகவும் சுவையாகவும் இருக்கும். பொன்னாங்கண்ணி கீரையை நன்றாக கழுவி அதனுடன் பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம், சீரகம், பூண்டு, மிளகுத்தூள் போன்றவை சேர்த்து வேக வைத்து மசியல் செய்து சாப்பிட்டு வந்தால் உடலில் இரத்த தூய்மை அடையும்.